கூலி படம் 1000 கோடி கலெக்ஷன் எட்டுமா? தமிழ் திரையுலகில் 1000 கோடி கலெக்ஷனுங்கிறது ஒரு எட்டாத கனியாக இருக்குது. ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பும் திரையுலகத்தோட எதிர்பார்ப்பும் ரஜினிகாந்தோட கூலி திரைப்படம் 1000 கோடி எப்படியாவது எட்டிடணும், நம்மளும் 1000 கோடி கிளப்பில் சேரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் இந்த வலைப்பேச்சில் இருக்கிற பிஸ்மியாக இருக்கட்டும், இந்த அனந்தனா இருக்கட்டும், இவங்க அவங்களோட சொந்த சேனலான வலைப்பேச்சியாக இருக்கட்டும், இல்லை மற்ற சேனல்களாக இருக்கட்டும், இப்போ காசு வாங்கிட்டு அடுத்த சேனலில் போய் பேசுவாங்கல்ல, அந்த சேனல்களாக இருக்கட்டும், இவங்க அதிகமாக பேசுகிறது கூலி 1000 கோடி கிளப்பில் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி இவங்க சேரணும்னா மற்ற நடிகர்களை உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் போதாது, ப்ரொமோட் பண்ணோம், படத்தை ப்ரொமோஷன் பண்ணோம். நம்ம ஹிந்தி திரையுலகில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஷாருக்கானாக இருக்கட்டும், அக்ஷய்குமாராக இருக்கட்டும், அமீர் கானாக இருக்கட்டும், அவங்க படங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ வேர்ல்டு வைடு வெளிநாடுகளில் ஹிந்தி படத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. தமிழ் படங்களை ஏதோ நல்லா இருந்ததுன்னா ஓடுது, இல்லாட்டா ஓடுறதில்ல. ஹிந்தி படங்களுக்கு தான் அவங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹிந்தி நடிகர்கள் அங்கே போய் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களோட படம் ஈஸியாக 1000 கோடி அடிக்குது. இவங்க ப்ரொமோட் பண்ணோம், பேன் இண்டியா லெவலில் ஒரு படம் எடுக்கணும், பேன் இண்டியா ஸ்டார்களை எல்லாம் உள்ளே கொண்டு வரணும், ஒரு கலகலப்பான பரபரப்பான ஒரு திரைப்படத்தை கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் 1000 கோடி கிளப்புக்குள்ளே சேர முடியும், இல்லை என்றால் வாய்ப்பே இல்லை. அதிலும் தமிழ் சினிமாவில் இந்த 1000 கோடி கனவு ஒரு எட்டாத கனவாத்தான் கடைசி வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல இடத்துல நம்ம குறிப்பாக அனந்தனும் பிஸ்மி அவர்களும் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் தான் நம்ம பதில் சொல்ல வந்திருக்கோம். இவங்க பெரிய ஜேர்னலிஸ்ட்டு, நாங்கள் திரையுலகில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அலசி ஆராய்ஞ்சு நம்ம மக்களுக்கு நிறைய உண்மைகளும் சொல்லுகிறோம், நிறைய மிகைப்படுத்திய வார்த்தைகள் சில கருத்துக்களையும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா, தமிழ் சினிமா ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. இவங்க முந்தைய காலகட்டங்களில், அதாவது இந்த வலைப்பேச்சிங்கிற சமூக வலைதளத்துக்குள்ளே வரும் முன்னாடியும், அதாவது மற்ற சேனல்களுக்கு இவங்க பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை கோமா ஸ்டேஜில் ஏதாவது இருந்தாங்களான்னு நம்ம இப்போ அலசி ஆராய வேண்டிய நிலைமையில் இருக்கோம். ஏன்னா தமிழ் சினிமாவை இந்திய லெவல்லையும் உலக லெவல்லையும் எடுத்துகிட்டு போனது யாருன்னு இந்த பிஸ்மி அவர்களுக்கும் அனந்தன் அவர்களுக்கும் தெரியுமான்னு தெரியல. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்த தமிழ் படங்களை இந்திய லெவலில் அந்த காலங்களில் பேன் இண்டியா படம் கிடையாது, பேன் இண்டியா ஸ்டார்கள் நடிக்கலை, மல்டி ஸ்டார்கள் நடிக்கலை. ரஜினிகாந்துங்கிற ஒற்றை மனிதர் நடித்த படத்தை அந்தந்த லாங்குவேஜில் டப் பண்ணி போட்டாங்க. குறிப்பாக ரஜினிகாந்த் தமிழில் ஒரு படம் நடித்தாங்கன்னா அந்த படத்தை கன்னடத்தில் டப் பண்ணி கர்நாடகாவில் போட்டாங்க, ஹிந்தியில் டப் பண்ணி வட மாநிலங்களில் போட்டாங்க. அந்த மாதிரி போட்டு இவங்க பேன் இண்டியா அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே பேன் இண்டியா ஸ்டாராக இருந்தவர் தான் ரஜினிகாந்த். தமிழ் சினிமாவை தமிழ்நாடு தாண்டி, தென் தமிழகம் தாண்டி, வட தமிழகம் தாண்டி, ஜப்பானாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், ஏன் உலகம் முழுக்க இன்னைக்கு தமிழ் சினிமா உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுறதுக்கு காரணம் யாரு? பேன் இண்டியா படம் கிடையாது, பேன் இண்டியா ஸ்டார் கிடையாது, ஒரே ஒரு ஸ்டார் தான், சூப்பர் ஸ்டார் தான். அவர் நடித்த படங்கள் அன்றைய காலகட்டங்களிலே இந்த பேன் இந்தியாங்கிற வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே, மல்டி ஸ்டார் கதைன்னு வர்றதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்துங்கிற ஒற்றை மனிதர் நடித்த படம் அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்றாற் போல மொழிபெயர்ப்பு பண்ணப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அது இவங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அந்த காலகட்டங்களில் ஒருவேளை இவங்க கோமாவில் இருந்திருக்கலாம், இல்லை வேற யாருக்காவது விளக்கு பிடிச்சிட்டு இருந்திருக்கலாம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். இன்னைக்கு கூலி 1000 கோடி அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற பிஸ்மியா இருக்கட்டும், அனந்தனா இருக்கட்டும், வாய்ப்பில்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் முந்தைய காலகட்டங்களே கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பேசணும். ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா தமிழகத்தில் மட்டும் இருந்துட்டு இருக்கும்போது தமிழ் சினிமாவை இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போனது யாரு? விதையிட்டவது யாரு? பாதையை உருவாக்குனது யாரு? இப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாம், சினிமாவில் பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தமிழ் திரையுலக மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், அப்படி எடுத்துகிட்டு போனது யாரு? தெரிஞ்சு பேசணும்.
உங்களுக்கு இன்னைக்கு வேணா ரஜினிக்கு வயசாக இருக்கலாம், ரஜினியை பிடிக்காம இருக்கலாம். நீங்கள் என்னதான் முழு சோத்தனிக்காய் பூசணிக்குள்ள பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைச்சாலும் வெளியே தெரியத்தான் செய்யும். தமிழ் சினிமா இன்று வேரூன்றி காலூன்றி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுறதுக்கும் உலகம் முழுக்கும் பேசப்படுறதுக்கும் காரணமே நீங்கள் இன்னைக்கு மட்டம் தட்டி பேசுகிற ஒரு மனிதர் தான். அவருக்கு வயது மட்டும்தான் 75. இன்னைக்கும் எவ்வளோ சுறுசுறுப்பாக நடிக்கிறாரு. அதுக்கே நீங்கள் அவரை வாழ்த்தி பேசணும். நீங்கள் ஏதோ தங்க நாணயத்துக்கும் காசுக்கும் விலை போனவர்கள்னு நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாட்டாலும் அதுதான் உண்மை. ரஜினிகாந்தை பற்றி மட்டம் தட்டி பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ரஜினிகாந்த் இல்லாமல் தமிழகத்தில் ஒரு திரையுலகம் இவ்வளவு அதிகமாக வளர்ச்சி பெற்றிருக்கு வாய்ப்பே இருக்காது. நீங்கள் உடனே சொல்லலாம், அந்த காலத்தில் கமல் எல்லாம் எப்படி எல்லாம் பண்ணார் தெரியுமா? கமலுக்கும் ரஜினிக்கும் வித்தியாசம் இருக்குது. கமல் படம் வெளிநாடுகள்லையும் வெளி மாநிலங்கள்லையும் ரிலீஸ் ஆகுறதுக்கு முக்கியமாக வழி வகுத்தது யார், பாதை அமைத்தது யாரு நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு விஜய் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறீங்க, விஜய் படம் தான் வேர்ல்டு வைடில் கலெக்ஷன் அதிகமாக பண்ணுதுங்கிறீங்க. வேர்ல்டு வைடில் தமிழ் சினிமா ரிலீஸ் ஆகுறதுக்கு காரணம் யார்? ஒரே ஒரு ஆள் தான், சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் இல்லாமல் தமிழ் சினிமா இல்லை. தமிழ் சினிமா சூப்பர் ஸ்டார்னால மட்டும்தான் இவ்வளோ பெரிய அசுர வளர்ச்சி பெற்றிருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு கேரளா எப்படி மலையாள படங்கள் கேரளாவை தாண்டி மற்ற நாடுகளுக்கு இப்போதான் படிப்படியாக போகுது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரளாவை தாண்டி மலையாள படங்கள் வரல. அதே மாதிரி தான் தமிழ் சினிமா இன்றைய அளவு இருந்திருக்கும். பிஸ்மி அவர்களும் சரி, நம்ம அனந்தன் அவர்களும் சரி, அனந்தன் அவர்களாவது ஓரளவு பரவாயில்ல. பிஸ்மி அவர்கள் தான் வாய் திறந்தாலே 1000 கோடிக்கு வாய்ப்பு இல்லை, ரஜினிக்கு இதெல்லாம் சாத்தியக்கூற இல்லை, கூலி படத்துக்கு இதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறார். பிஸ்மி அவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், தமிழ் சினிமாவில் அந்த காலத்தில் 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பேன் இண்டியா படம் இருந்துச்சு. அதில் மல்டி ஸ்டார்கள் கிடையாது, மல்டி லாங்குவேஜில் எல்லாம் ரிலீஸ் பண்ணலாம், மல்டி லாங்குவேஜில் எல்லாம் எடுக்கலை. பெருசாட்டு இவங்க ப்ரொமோட் பண்ணல, வெளி மாநிலங்களாக இருக்கட்டும் வெளிநாடுகளில் இருக்கட்டும் போய் ப்ரொமோட் பண்ணல. ரஜினிகாந்த்ங்கிற ஒற்றை ஒரு மனிதர் அவர் தமிழில் நடித்த படத்தை அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்றாற்போல் மொழி மாற்றம் மட்டும்தான் செஞ்சு போட்டாங்க. மொழி மாற்றம் செஞ்சு போட்ட படங்களே சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு கூலி 1000 கோடி அடிக்குமா, பேன் இண்டியா படமாக வருமா, பேன் இண்டியா லெவலில் இருக்குமான்னு சொல்லிட்டு பேசுங்க. ரஜினிகாந்த்ங்கிற ஒற்றை ஒரு மனிதர் இருந்தாலே போதும் கூலி படம் வெற்றி பெறதுக்கு.